கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு கிறிஸ்துவ தேவாலயத்தில் அயன் பாக்ஸால் அடித்து கொலை செய்யப்பட்ட அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சேவியர் குமாரின் உடலை கல்லறை தோட்டத்தில் புதைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறையினர் முன்னேற்பாட்டு பணிகளை செய்தனர். அப்போது தங்களுக்கு சொந்தமான நிலத்தில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறி போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் உறவினர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலோடு பகுதியை சேர்ந்தவர் சேவியர்குமார் அரசு போக்குவரத்து கழக ஊழியரான இவர் கடந்த சனிக்கிழமை அன்று மயிலோடு புனித மிக்கேல் முதன்மை தூதர் ஆலய பாதிரியார் இல்லத்தில் வைத்து அடித்து கொலை செய்யப்பட்டார். இது சம்பந்தமாக விசாரணை நடத்திய இரணியல் போலீசார் பாதிரியார் ராபின்சன், திமுக நிர்வாகி ரமேஷ் பாபு உட்பட 13 பேர் மீது 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான பாதிரியார் ராபின்சன் இன்று திருச்செந்தூர் GM2 நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சேவியர்குமாரின் உடலை ஆலய வளாகத்தில் அடக்கம் செய்ய கோரி ஆலய வளாகத்தில் பள்ளம் தோண்டி வைத்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இதற்கிடையே ஆலய வளாகத்தில் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து ஆல்வின் ஜோஸ் என்பவர் மதுரை நீதிமன்ற கிளையில் தொடர்ந்த வழக்கில் விசாரணை நடத்திய நீதிபதி ஆலய வளாகத்தில் உடலை அடக்க தடை விதித்து இன்று அரசு தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் வருவாய்த்துறையினர் சேவியர்குமாரின் உடலை ஆலய கல்லறை தோட்டத்தில் புதைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து தாசில்தார் கண்ணன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் ஆலய கல்லறை தோட்டத்தில் உடலை அடக்கம் செய்ய முன்னேற்பாடுகள் பணியை மேற்கொண்டு வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த சேவியர்குமாரின் குடும்பத்தினர் அவரை ஆலய கல்லறை தோட்டத்தில் அடக்கக்கூடாது, தங்களுக்கு சொந்தமான இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.